இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜிமெயில் இருந்து நம்ம ஒரு இமெயிலை தப்பாக அனுப்பிச்சிட்டா அந்த இமெயில் எப்படி நம்ம திரும்ப பெறுறது, அதாவது ரீகால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நீங்கள் நம்ம பார்க்கலாம். அப்படின்ட்டு முதல்ல நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் செக் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, செட்டிங்ஸில் போயிருங்க. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ரைட் சைடில் அந்த கியர் ஐக்கான் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் பாருங்க, ஒரு மோஸ்ட்லி தெரியும். அதில் வந்து அழுத்தி செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வாங்க. அதில் பாருங்க அன்டூ சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்க அன்டூ சென்ட்னு இருக்குது. இது நேராக பார்த்தீங்கன்னா சென்ட் கேன்சலேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கம்போஸ் போங்க. கம்போஸ் போகிறேன். கம்போஸ் போய் இப்போ நான் புதுசாக ஒரு மெயில் ஒன்று டைப் பண்ண பாருங்க. டூவில் ஜிமெயில் கொடுத்துருங்க. சப்ஜெக்டில் வந்து சாம்பிள் கொடுக்குறேன். சப்ஜெக்டில் வந்து இப்போ வந்து சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் சென்ட் மெசேஜ் வந்துருச்சு. இந்த மெசேஜ் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தான் வரும் டிஸ்பிளே. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அல்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் திரும்ப வந்துடும். அப்படி வரலனாக்க பாருங்கள் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ 5 செகண்ட்ஸ் தான் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் பேஜில் பார்த்தா ஃபஸ்ட்டில். நீங்கள் இந்த மெசேஜ் வரத்துக்குள்ளேயே அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே அல்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பாக இருந்துச்சு மெயில் வந்து உங்களுக்கு திரும்ப வந்துடும். உங்களுக்கு திரும்ப வந்து நம்ம ரீகால் பண்ணிடலாம். இல்லாட்டி உங்களுக்கு சென்ட் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் 5 செகண்ட்ஸுக்குள்ளே என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அதோட டைம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு செட்டிங்ஸில் போயிருங்க. அன்டூ செட் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள், இந்த செகண்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்குவாங்க. உங்களுக்கு 10 செகண்ட்ஸு 20 செகண்ட்ஸு 30 செகண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் செகண்ட்ஸ் தான் கொடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ மெயில் நீங்கள் கம்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்க சென்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்க சென்ட் போது நீங்கள் அண்டு கொடுத்தீங்கன்னா பாருங்க அண்டு வந்துடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு அண்டு கொடுத்தோன்னா பாருங்க இப்போ உங்களுக்கு மெசேஜ் போகலை, திரும்ப வந்துடுச்சு பாருங்க, அப்படியே வந்துடுச்சு. முதல்ல கொடுத்து நம்ம 5 செகண்ட்ஸ் கொடுத்தோம். அதனால் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அதில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம 30 செகண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அப்போ அதனால் நம்ம கொஞ்சம் வெள்ளமாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலில் தப்பான மெயில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் திரும்ப அந்த மெயிலை ரீகால் பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் உங்களுடைய மெயிலே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நன்றி, வணக்கம்.